தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான இலச்சினை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை வெளியிடப்பட்டிருக்கிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகத்துடன் விஜய் நிற்பது போல் இலச்சினை வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விஜய் நான் வரேன் என்ற வாசகத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுப்பயண இலச்சினை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். திருச்சியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமைகள்ல அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தலா 3 மாவட்டங்கள் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார். அதற்கான லோகோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது உங்க விஜய் நான் வரேன், வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற ஸ்லோகத்துடன் இந்த லோகோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான வாகனமும் முன்பு நாம் பார்த்திருந்தோம். பணிவர் அலுவலகத்துல கொள்கை தலைவர்களோடு, அதாவது கொள்கை தலைவர்கள் ஒரு பக்கம், எம்ஜிஆர் அண்ணாவுடன் விஜய் இருப்பது போன்ற ஸ்டிக்கர் ஒட்டி அந்த வாகனமும் தயார் நிலையில் இருக்கிறது. அதாவது திருச்சியில் தொடங்கிய அந்த சுற்றுப்பயணம் பெரம்பலூரில் முடிகிறது. ஒரே நாளில் 3 மாவட்டங்கள்ல 4 இடங்கள்ல விஜய் பேசுகிறார். திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடையில் தொண்டர்களுடன் முதலாக இந்த சுற்றுப்பயணத்துடைய முதல் உரையை விஜய் ஆற்ற இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரை இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வகையில தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. இதற்கான சுற்றுப்பயணத்தை 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து விஜய் தொடங்குகிறார். அதற்கான லோகோ தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.